சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேட்டையன் படம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்திருந்தாங்க. இந்நிலையில் இந்தியன் 2 படத்தோட தோல்வியால் வேட்டையன் ரிலீஸில் சிக்கல் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அக்டோபர் 30ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு சொல்லப்பட்டது. இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக தகவலாக இல்லை. என்னதான் இப்போ வந்த தகவல், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினி தற்போது கூலி படத்தோட படப்பிடிப்பில் பிஸியாக இருக்காரு. லோகேஷ் கனகராஜ் இயக்கும் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிச்சுட்டு வராங்க. கூலி படத்தில் ரஜினியோட ஸ்ருதிகாசன், சத்யராஜ் நடிப்பது மட்டுமே இதுவரை கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இவர்கள் தவிர கூலி படத்தில் நடிக்கும் நடிகர்கள் குறித்து இதுவரை எந்த அப்டேட்டுமே நமக்கு கிடைக்கல. இதனிடையே ரஜினியின் வேட்டையன் படத்தோட ரிலீஸ் தேதிக்காக ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கங்குவா படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதைத் தொடர்ந்து கோட் படம் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இப்போ கூட சமீபத்தில் அந்தகன் படம் ரிலீஸ் ஆச்சு. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 தங்கலான் படம் ரிலீஸ் ஆக போகுது. மேலும் அன்று தான் வனங்கான் படமும் ரிலீஸ் ஆக போகுது. டிமாண்டி காலனி 2வும் ரிலீஸ் ஆக போகுது. இப்படி லைனப்ஸ் காத்து கொண்டு இருக்கும்போது கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு டேட்ஸ் கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். சூழல் எப்படி இருக்க பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தோட ரிலீஸ் தேதி எப்போ என்று ரசிகர்கள் ரொம்ப ஆவலோடு காத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக எங்களுக்கு தீபாவளிக்கு படம் வேண்டும், கண்டிப்பாக வேண்டும் சொல்லிட்டு கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. லைக்கா தயாரிப்பில் தாசே ஞானவேல் இயக்கியிருக்க இந்த படத்தில் ரஜினி ரிட்டையர்டு போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காரு. மரண தண்டனைகளுக்கு எதிராக போராடும் கேரக்டரில் நடிச்சிருக்காராம். ரஜினியுடன் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர் உள்ளிட்ட பலரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் அக்டோபர் மாதம் வெளியாகும் என படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் லைக்கா தயாரிப்பில் வெளியான இந்தியன் 2 பாகம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வெற்றியே பெறல. இன்னொரு பக்கம் அஜித்தின் விடாமுயற்சி படத்தையும் லைக்கா நிறுவனம் தயாரிச்சுட்டு வராங்க. இந்த படத்தோட ரிலீஸ் தேதியும் இன்னுமே முடிவாகலை. அதனால் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலியும் இந்தியன் 2 பெரிய ஏமாற்றம் கொடுத்துருச்சான். வேட்டையன் ரிலீஸுக்கு இது சிக்கலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இது எல்லாமே வேட்டையன் இயக்குனர் தாசே ஞானவேலுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா ப்ராப்ளமாக அமைஞ்சு போச்சு. அதாவது அவருக்கு தான் மைண்ட் ப்ரெஷர் மற்றும் ரொம்ப டார்ச்சராக இருக்கான். ஏற்கனவே பல சிக்கல்களில் இருக்கும் லைக்கா நிறுவனத்துக்கு தாசே ஞானவேலும் சரியான கம்பெனி கொடுக்கலையாம். படம் எடுக்க ஆரம்பித்ததிலிருந்தே ஒவ்வொரு காட்சியும் பார்த்து செதுக்கி வந்தார் நம்ம டிஜே ஞானவேல். அதாவது நடிகர்களோட கால்ஷீட் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. இதனால் முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்னோட போர்ஷனை முடிச்சிடுங்கன்னு அவரோட பார்த்தீங்கன்னா அவரோட போர்ஷனை முடிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் மொத்த பேரையும் வச்சு மொத்த ஷெட்யூலையும் போட்டு ஒழுங்காக எடுத்துட்டாரு ஞானவேல். ஆனாலும் ரஜினியோட கால்ஷீட் பத்தலன்னு சொல்லி மறுபடியும் எடுத்தார் ஞானவேல். இதனால் லைக்கா தரப்புலேருந்து ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சுபாஷ்கரனுக்கும் டிஜே ஞானவேலுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. இதனால் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சும் பார்த்திங்கன்னா தள்ளி போகிற நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்காக மக்கள் ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிளை அனிருத்தோட மியூசிக்கில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாடியிருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அறிமுக பாடலாக இருக்கும் எனவும், பட்டி தொட்டி எல்லாம் பட்டையை கிளப்பும் என்றும், காவாலா பாட்டையும் மிஞ்சும் அளவுக்கு இருக்கும் என்றும் நம்பப்படுது. ஆனால் இப்போ இந்த பிரச்சனையால் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப தயக்கம் ஏற்பட்டிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆகுமா இல்லையா? மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சுருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.